விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பிக் பாஸ் இருக்கு இல்லையா? பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, எக்கச்சக்க வரவேற்பு, எக்கச்சக்க விமர்சனம் இது எல்லாத்தையுமே தாண்டி ஃபைனல் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஜே அர்ச்சனா இருக்காங்க இல்லையா? அவங்க டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா? மணிச்சந்திரா ரன்னர் அப்பா வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணிச்சந்திரா ரன்னர் அப்பா வந்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, விஜே அர்ச்சனா வந்துட்டு எப்படி வந்துட்டு எல்லாருமே அவங்க தான்ப்பா வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கெஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டில் அப்படின்றது வந்துட்டு விஜே அர்ச்சனா விசஸ் மாயா அப்படின்னு சொல்லி வரும். மாயா இருக்காங்க இல்லையா? மாயாவை வந்து பீட் பண்ணி விஜே அர்ச்சனா வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கெஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மணி இருக்கார் இல்லையா? மணிச்சந்திரா ஃபைனலுக்கு வந்துட்டாரு. அதுவும் டாப் 2ல வந்து வந்துட்டாரு. பட் மாயா இருக்காங்க இல்லையா? மாயாவோட கம்பேர் பண்ணும்போது மணி ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் விளையாடலையே அப்படின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி, இல்லை மீம்ஸாக இருந்தாலும் சரி, மணி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருக்கு ரன்னர் அப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பரவலாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயா இருந்தாலும் சரி, எல்லா சமூக வலைதளங்கள்லையுமே பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் மணி இருக்கார் இல்லையா? மணி எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு டான்ஸராக தான் தெரியும். பட் அந்த டான்ஸர் மணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் அப்படின்றது நம்மள பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பையனுக்கு டான்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் டான்ஸில் பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் அந்த பையனுடைய லைஃப்பில் ஒரு அடி அப்படின்றது விழுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அடியெலாம் விழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த பையன் எந்திரிச்சு நிற்கிறான், மறுபடியும் அந்த பையனுக்கு ஒரு அடி விழுகுது, மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான், மறுபடியும் அடி விழுகுது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா? இதை பார்த்து தான் மணிச்சந்திரா வளர்ந்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரன்னர் அப்புக்கு மணிச்சந்திரா டிசர்வா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 100% டிசர்வ் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா? அவருடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றதான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிச்சந்திராவுடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றத ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே மணிச்சந்திராவுக்கு வந்துட்டு டான்ஸில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெருக்கல்ல ஆடுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா சின்ன வயசுலேயே டான்ஸ் சூப்பராக ஆடுறதா இருந்தாலும் சரி, ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் இருக்கு இல்லையா? அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் போய் டான்ஸ் ஆடி ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ இதை பார்த்து அவங்க அப்பா பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே பையனுக்கு வந்துட்டு டான்ஸ் சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. இப்படியே அவருடைய லைஃப் நல்ல ஸ்டேஜஸில் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்மாலாக க்ரோத் ஆகும்போது பார்த்தோன்னா, அவர் 11th படிக்கும்போது கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில துரோகங்கள், ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸே வேணாம்ப்பா, நம்ம ஃப்ரெண்டே இல்லாமல் தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் கூடலாம் தள்ளப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அப்படியே காலேஜ் அப்படின்றது போகும்போது தான் பார்த்தோம்னா, காலேஜில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ எனக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எல்லாருக்காக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டேலண்ட்டை நம்ம நம்புறதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நம்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். மணி டான்ஸ் ஆடக்கூடியதை பார்த்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டே நீ சூப்பராக டான்ஸ் ஆடுறடா, பேசாமல் டிவிக்கு போயிடு, அங்கே போயிட்டு அப்படின்னா உன்னுடைய லைஃப் இருக்கு இல்லையா, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கெலாம் நீ எங்கேயோ போயிடுவ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் டிவியில் மாநாடு மயிலாட இருக்கு இல்லையா? அது சரியான பீக்கில் இருந்த டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாநாட மயிலாடல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் மணிக்கு கிடைக்குது. அந்த இடத்துல நம்ம அமீர் இருக்கார் இல்லையா டான்ஸர், ஸோ அமீருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு அப்படின்றதும் கிடைக்குது. இவங்கெல்லாம் அப்போ தான் அப்படியே வளர ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் அப்படியே லைட் க்ரோ ஆக ஆரம்பிக்குது. பட் மாநாட மயிலாட இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தோம் அப்படின்னா அமீர் ஃபர்ஸ்ட் எவிக்ஷனில் வெளியே வராரு, எலிமினேஷனில். மணிச்சந்திரா 2வது எலிமினேஷன்லேயே வெளியே வந்துடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம லைஃபே இவ்வளோ பெருசாக மாறிடும், நம்ம போய் டான்ஸ் ஆடி கலக்கிடுவோன்னு சொல்லி தான் நினச்சிட்டு வந்துட்டோம், நம்மளை எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த இடத்துலேயே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு டான்ஸ் செட் ஆகும்னு சொல்லி தோணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் டான்ஸை விட்டுறலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசுகிறாரு, அழுகிறாரு. அந்த இடத்துல அந்த கூட இருந்த டான்ஸர் அமீர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டே இந்த வாய்ப்பு போனா போயிட்டு போது, பார்த்துக்கலாம், இது போயிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத, அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்பதான் விஜய் டிவியில் பார்த்தோம் அப்படின்னா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டான்ஸ் ஷோ இருக்கு இல்லையா? அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோடியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஜோடி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத மணி பண்ண ஆரம்பிக்கிறாரு. மணி கூட பார்த்தோம் அப்படின்னா ஃபெலினான்னு சொல்லி ஒரு டான்ஸர் ஆடினாங்க. ஸோ மணி ஃபெலினா அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா? அதை மறந்த ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஜோடியை பார்த்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபெலினா மணி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசனில்
எக்கச்சக்கமான கண்டென்ட் அப்படின்றத கொடுத்தாங்க. ஃபெலினாவாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய தங்கச்சி மெலினான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. மெலினாவா என்னன்னு சொல்லி சரியாக நேம் தெரில. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மணி ஃபெலினா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரியான டாக்குமே ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா பிக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஒரு பேர் வந்துட்டு நல்லா இருக்காங்க, அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி செட் ஆகுது அப்படின்னா அவங்க 2 பேருமே உண்மையான கப்பலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா மணி ஃபெலினா அவங்க 2 பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க டான்ஸ் அப்படின்றதுல முழுக்க 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 ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த 6 மாதம் இருக்கு இல்லையா, அந்த சீசன் தொடங்கி சீசன் முடிகிற வரைக்கும் அந்த 6 மாதம் பார்த்தோம் அப்படின்னா மணி இருந்தது பெங்களூரில். பட் சென்னைக்கு வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு போதிய வருமானம் கிடையாது, வீட்டில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அன்ரிசர்வ்டு கோச் இருக்கு இல்லையா, அதில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக செட்டுக்கு வந்துருவாராம். செட்டுக்கு போனதுக்கப்புறமா செட்டில் கொடுக்கக்கூடிய ஃபுட் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, மறுபடியும் அன்ரிசர்வ்டு கோச்லேயே கிளம்பி பெங்களூர் போகிறது, பெங்களூர்லேருந்து சென்னை வர்றது, குளிக்கிறது, சாப்பிட்றது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கஷ்டம் அப்படின்றதெல்லாம் படுறாரு. அந்த கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டு பார்த்தோம் அப்படின்னா சீசனில் டைட்டில் வின் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் க்ரோத் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, பிக் பாஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவார்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, மணியோட ஒரு டான்ஸ் இருந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கேரியர் அப்படின்றத ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்றத தாண்டி பிக் பாஸில் ரன்னர் அப்புக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணியினுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே ரிவ்யூ பண்ணியிருந்த மாதிரி தான். நம்ம ரிவ்யூ பண்ண எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தோம், எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வச்சு விளாண்டாங்க. பட் மணியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது எந்த போக்கில் போதோ, கேம் நம்ம உள்ளே வந்தாச்சு, பிக் பாஸ் வீடு நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போதோ அப்படி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கூலான கேம் அப்படின்றதா விளையாண்டாரு. பட் மணிச்சந்திரா சறுக்கின ஒரே ஒரு இடம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்த இடம் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெடியாக நின்று யோசிச்சிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு இன்னுமே நல்ல பேர் இருந்திருக்கும். பட் எல்லாருமே அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளைண்டான டிசிஷன் அப்படின்றத எடுத்துறாங்க, இன்க்ளூடிங் கமலஹாசன் ஆல்சோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமாக அனுபவம் இருக்கக்கூடிய கமலஹாசனே அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது மணிச்சந்திரா எடுத்தது அப்படின்றதும் அக்செப்டபிள் தான். பட் தப்பு தான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த முடிவு அப்படின்றத தாண்டி பார்க்கும்போது மணியினுடைய ஜேர்னி இருக்கு இல்லையா, யாரையுமே தப்பாக பேசினது கிடையாது, யாரையுமே புள்ளி பண்ணது கிடையாது, யாரையுமே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவராக சண்டைக்கு இழுத்தது கிடையாது. அவர் யாராவது ஒரு விஷயம் அப்படின்றத அட்டாக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காரு. மாயாவை பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மாயாவை அட்டாக் பண்ண பிளேயர்ஸ்லேயே நம்ம விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணு, விஜய், மணிச்சந்திரா இவங்க 2 பேருமே முக்கியமான மெம்பர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மணி மாட்டிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா ரவீனா கூட ஆமாக்கா அப்படின்னு சொல்லி மாயாக்கா ஆமா போட்டிருக்காங்க. பட் மணிச்சந்திராவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேத்துக்குமே ஆகாத ஒரு கண்டஸ்டாண்டாக தான் மணி இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதர்வைஸ் அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட வெறுப்பு சம்பாதிக்காத ஒரு கண்டஸ்டன்ட், கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய கேமை கெடுக்காத ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வெல் டிசர்வ்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய மணி இருக்கார் இல்லையா, அவர் ரன்னர் அப்பாக வந்தது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்குமே சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.